வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா கையில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பார்த்துக்கங்க, சங்குப்பூ விதை, நீல சங்குப்பூவோட விதை நல்ல திரட்சியாக வந்துருக்குது. இது பக்கத்தில் நான் நடக்கும்போது ஒரு புதர்லேருந்து தான் கிடச்சிது. இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா பூக்குதுங்க சங்குப்பூ. இது நம்ம ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இதோட சீசன். சும்மா ஜம்முன்னு வளரும். இதை நம்ம வைக்கிறோம், எப்படி நட்டுறோன்னு பார்த்துருவோம். மற்ற கையில் கேமரா பிடிச்சிட்டு உடைக்கவே முடியல. பரவாயில்ல, அப்படி கொஞ்சம் உடையுதுங்க. பாருங்கள், விதை சும்மா ஜம்முன்னு இருக்குது. விதை நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு விதை. ஸோ இதை நல்லா நம்ம யூஸ் பண்ணலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம மண்ணில் புதைச்சா போதும், ஈஸியாக வளருங்க. இது பெருசாக நம்ம எந்த ஒரு கஷ்டமும் பண்ண தேவையில்லை. விதை பாருங்கள், நல்லா சாக்லேட்டாக சூப்பராக வந்திருக்குது. பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சு நம்ம விதைப்போம், விதைக்க ஆரம்பிச்சிருவோம். சும்மா ஜம்முன்னு இருக்குது விதை. கொஞ்சம் அப்படியே தண்ணி தெளிச்சுக்குவோம் பாட்டில். ஏன்னா அப்போ ஈரம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் தான் அது விதைக்க முடியும், நல்லா செட்டில் ஆகும் உள்ள. அதுக்காக தான் கொஞ்சம் அப்படியே தண்ணி தெளிச்சுக்குவோம். நல்லா அழகாக தெளிச்சுட்டு விதை எடுத்து நல்லா கொஞ்சம் அப்படியே விதை எடுத்து உள்ளே அப்படியே அமுத்தி விடுவோம். அவ்வளோதான், மண்ணை போட்டு எல்லா விதையுமே நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு பார்க்க உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. உண்மையிலேயே சூப்பராக வளரும். இது நீல சங்குப்பூ ஈஸியாக வளரக்கூடியது தான். இது ஏன் இதில் சும்மா நாற்று எடுக்கிறதுக்காக இதில் போட்டுட்ருக்கேன். இது முழுசாக நாற்று எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பெரிய சட்டிக்கு மாற்றிடலாம். சரிங்க, அவ்வளோதான். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ, பாய்.